செல்வன் சார், இப்போ அன்பழகன் சார் சொல்லும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுறாரு. என்னன்னா, இப்போ ஃபாஸ்டாக் கொண்டு வரப்பட்டதே அதுக்கான நோக்கம் என்ன? தடையற்ற அந்த பயணம், அதே போன்று காத்திருக்கக்கூடிய நேரம் குறையணும், நெரிசல் குறையணும், பிரச்சனை குறையணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனா ஃபாஸ்டாக் வந்த பிறகும் கூட அந்த பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போகும்போது சில நேரம் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழலாம் ஏற்படுது. எல்லாமே இருக்க தான் செய்யுது. எந்த நோக்கத்துக்காக ஃபாஸ்டாக் கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறலை அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வருடாந்திர பாஸ் நடைமுறை வந்தால் மட்டுமே இந்த மாதிரி நெரிசல், அதே போன்று நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் எப்படி குறையும் நம்ப முடியும்? அதாவது சார், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா திட்டங்களிலுமே சில நடைமுறைக்கு வருகிற பொழுது சில சிரமங்கள் இருக்கும். இல்லைன்னு நான் மறுக்கல. இல்ல, இப்ப நடைமுறைக்கு வர போறத பத்தி நான் சொல்லல சார். ஏற்கனவே கையில காசு கொடுத்து அதை தாண்டி போகக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதுக்கு பிறகு ஃபாஸ்டாக் கொண்டு வந்தாங்க. ஃபாஸ்டாக் கொண்டு வரப்போது என்ன சொன்னாங்க? நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய நிலை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க, பிரச்சனை இருக்காதுன்றாங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே இருக்குல்ல. ஃபாஸ்டாக் வந்த பிறகும் கூட நிறைய வண்டிகள் நீண்ட நேரம் காத்திருந்து போகக்கூடிய நிலையில இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாமளே பல முறை அந்த மாதிரி தானே போயிருக்கோம். அது கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, இது காலப்போக்குல இன்னும் வெகு விரைவில் ஒரு 5-6 மாத காலங்களுக்குள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றப்பட்டு அந்த ஏதோ ஒரு மீட்டர் டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ரோட்ல டிரான்ஸ்போர்ட் இந்த இடத்த கடக்கிறது, இத்தனை கிலோமீட்டர் கடந்திருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த வெஹிக்கிள் இந்த இவ்வளவு கிலோமீட்டர் கடந்திருக்குன்னு சொல்லி இதெல்லாம் புள்ளி விவரங்களை எடுக்கக்கூடிய அளவிற்கு டெக்னாலஜி இருக்குன்னு சொல்றாங்க. சுங்கச்சாவடிகளை நான் ஆதரிக்கல. சுங்கச்சாவடிகள்ல நிறைய முரண்பாடுகள், நிறைய குளறுபடிகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நிறைய முறைகேடுகளை வைத்து உறுதியா சொல்றேன், ரவுடிகளை வைத்து அந்த வாகன உரிமையாளர்களை ரவுடிகளை வைத்து மிரட்டி, சொல்ல போனா அண்ணன் யுவராஜ் அவர்கள் முதல்ல குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அவங்களை அவமானப்படுத்தி, அவங்கள வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிளும் தேவையில்லாம நிப்பாட்டி இதெல்லாம் நடந்து. ஒரு முக்கியமான வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, ஒரு அவசர தேவைக்காக போறவங்க இருப்பாங்க, ஒரு அதிகாரிகள் போவாங்க, அரசுடைகள் போவாங்க, சாமானிய மக்கள் போவாங்க. யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்களை வைத்து மிரட்டக்கூடிய ஒரு நிலைகளா இருக்கு இல்லையா? ஏன் அது அரசுக்கு தெரியாதா என்ன? இல்ல, உறுதியா இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா லோக்கல் போலீஸ் இருக்கு. இல்ல, உறுதியா இருக்கு நீங்க சொல்றீங்க, அது அரசுக்கு தெரியாதா என்ன? சம்பந்தப்பட்ட துறைக்கு மத்திய அமைச்சர் தெரியாதா என்ன? நான் ஒண்ணு கேளுங்களேன். அதாவது இதெல்லாம் தெரிந்துதான் லோக்கல் போலீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சுங்கச்சாவடிய ஏலம் எடுத்திருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அதுல கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறவங்க, அவங்க தனியார் ரவுடிகளை வைத்து மிரட்டி வசூலிப்பது, இன்னும் பல்வேறு முறைகேடுகள். எது கட்டணமே கூட சில வாகனங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ணாமலே கூட அவங்களே அந்த வாகனங்களை அனுமதிச்சு அதுல பணம் வாங்கிக்கிறது, இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் காலப்போக்குல அதிகபட்சம் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள நாம் அறிந்த வரையில இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கூட இந்த சுங்கச்சாவடிகளை அப்புறப்படுத்தி விட்டு, அந்த சுங்கச்சாவடிகள் இல்லாம தானே அந்த மீட்டர் ரீட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்திருக்கிறதாக, தொழில்நுட்பம் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்படி வந்தால் நிச்சயமா நான் என்ன கேட்கிறேன், இந்த உள்ளூர் ஆட்களை வைத்து மிரட்டக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. இத்தனை ஆண்டு காலமாக அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. எந்த தவறுமே செய்யாம பல மக்கள் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடிகள் மூலமாக அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அதுக்கான மாற்று ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இது மத்திய அரசுக்கு தெரியாதா என்ன? அதான் நீங்க எப்படி பாக்கணும்னா, முதல்ல பணத்தை கட்டி பாஸ் வாங்கிட்டு, அதான் பணத்தை கட்டி ரசீது வாங்கிட்டு போற முறை இருந்தது. அதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுத்தி ஃபாஸ்டாக் கொண்டு வந்தாங்க. அத வங்கிகள் மூலமா பணத்தை செலுத்தி வர்றது. அதனால என்னன்னா ஒரு 30-40% பிரச்சனை குறைஞ்சது. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதம் வருடத்துக்கு 3000 ரூபாய்க்கும் போது நிச்சயமா ஒரு 60-70% குறைபாடு, 70% இந்த பிரச்சனைகள் குறையும் நான் நம்புறேன். முழுசு குறைஞ்சிரும் நான் சொல்லல, நம்புறேன். அதே இடத்துல இந்த சுங்கச்சாவடிகளை முழுமையாக அகற்றிவிட்டு, அல்லது இந்த போக்குவரத்து இந்த 3000 ரூபாய் கட்டி அந்த வருடாந்திர பாஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு தனி வழியை ஏற்படுத்தி, அல்லது ஆம்புலன்ஸுக்கு ஒரு தனி வழி ஏற்படுத்தி இப்படி முறைப்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் கேள்விப்பட்ட வரையும் சொல்றேன். அதாவது நம்ம சில நண்பர்கள்ட்ட பேசும்போது கேள்விப்பட்டது, இந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கு இன்னைக்கு கூட நீங்க இப்ப கூட நீங்க பிரவீன் சார் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித மனம் வக்கரமாக வாய்க்கு மனித மனம் வக்கரமாக கூட மனித மனம் மாறணும்.
ஒரு ஆம்புலன்ஸ் பின்னால வந்து யார் கொடுக்குற தைரியத்துல அப்படி பண்றாங்கிற கேள்வி வருது இல்லையா சார்? இப்ப சமீபத்துல சத்தியம் தொலைக்காட்சியில கூட ஒரு பிக் பிரேக்கிங் ஒன்று போட்டோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டோல்கேட்ல ஃபாஸ்டாக்ல ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிராஸ் பண்ண போகும்போது இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டு, அது நெட்வொர்க் ஃபால்ட்டு, அது அவங்க சைடு ஃபால்ட்டு, டோல்கேட் சைடு ஃபால்ட்டு. ஆனாலும் அங்கே அமௌண்ட் டெபிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பேமெண்ட்டு வாங்குறாங்க. இப்போ இது யார் பண்ண தவறு? இதை நம்ம கேள்வி கேட்க போனோம் அப்படின்னா மிரட்டுறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட டோல்கேட்டில் எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. கழிப்பறை கிடையாது, ஆம்புலன்ஸ் கிடையாது, லைட்டு கிடையாது, நைட்டில் லைட்டு கிடையாது, எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. அப்படிங்கிற போது நம்ம கரெக்டாக பண்ணக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட இது யார் பண்ண தவறுன்ற கேள்வி வருது இல்லையா? அப்ப இது யார் கொடுக்குற தைரியம்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? யார் இதுக்கு உடனே வந்து பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்கிற தைரியம், நிதின் கட்கரி இல்ல, நீங்க தான் சொன்னீங்க இது நடக்கிறது எல்லாமே உண்மைதான் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்களே ஒத்துக்கிறீங்க சார், நடக்கிறதுலாம் உண்மைதான், இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது உண்மைதான், நீங்களே ஒத்துக்கிறீங்களா? இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? அரசாங்கம் எல்லாம் கண்காணிக்காதா? பயனுடைய கோரிக்கை அவங்களுடைய நிலை என்னங்கிறது தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? நம்ம சிஸ்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் ஹைவே இருக்கு, ஸ்டேட் ஹைவே இருக்கு, அதுக்கு பிறகு நம்ம போக்குவரத்து துறை அதிகாரிகள், வட்டார போக்குவரத்து அதிகாரிகள், ஆர்டிஓஸ் இருக்காங்க, ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு. இது போக லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. நான் இன்னும் வந்து இந்த நிகழ்ச்சியில பகிரமா சத்தியம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒத்துக்கிட்டு ஒரு செய்தி சொல்றேன். இந்த தனியார் சுங்கச்சாவடியில இருக்கிற தனியார் ஊழியர்கள் இருக்காங்க பாருங்க, லோக்கல்ல இருக்கிற காவல்துறையோடு அனுசரணையாக இருந்து கொண்டு ஏதோ அந்த தனியா ஒருத்தர் வந்து நீங்க சொன்ன மாதிரியே ஏதாவது டெக்னிக்கல் எரர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த உரிமையாளரை மிரட்டி அவர் வந்து உரிமையாளர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க சார். அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த அக்கிரமம் எல்லாம் ஓயணுங்கிறதுக்காகத்தான் மாண்புமிகு மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இந்த முறையை கொண்டு வந்திருக்கார். நாம இந்த பரிட்சார்த்த முறையில பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல இப்ப நீங்க வேற ஒண்ணு வேண்டாம், 2004 வரை சாலை போக்குவரத்து எப்படி இருந்துச்சு, தேசிய நெடுஞ்சாலைகள் எப்படி இருந்தது. ஆனா 2004க்கு பிறகு மாண்புமிகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதம அமைச்சராக வந்த பிறகு போக்குவரத்து துறை, அதாவது நெடுஞ்சாலை போக்குவரத்துல மிகப்பெரிய மாற்றம், சாலை போக்குவரத்துல மாற்றம் வந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சியில. அதுக்கு பிறகு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1-2 குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நான் மறுக்கல. இந்த குறைபாடுகளை நாம் அரசினுடைய கருத்திற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கூட சொல்லுவோம். அதே நேரத்துல கடந்த காலத்தை விட இன்றைக்கு தவறுகள் சரி செய்யப்பட்டிருக்கிறது, போக்குவரத்து எளிமையாகி இருக்கிறது. போக்குவரத்து நெடுஞ்சாலையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேம்பாலங்கள் தேவைப்படுகிற இடத்துல பிளே ஓவர்ஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வாகன போக்குவரத்தை எளிமைப்படுத்தி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி அரசு, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு. அதனால நான் என்ன சொல்றேன், வாகன போக்குவரத்து எளிமையாகுது சரி, அதே சமயம் சுங்க கட்டணம் உயர்துல இல்ல, அதை குறைக்கிறதுக்கு தான் ஒரு முயற்சி. நாங்க ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்ற நாளில் சாதாரண மக்களுக்கும் சுதந்திர போக்குவரத்து சுதந்திரம் கிடைக்கட்டுங்கிறதுக்காக இதை பண்றோம். அதே மாதிரி அதே நிலையில மரியாதைக்குரிய அண்ணன் யுவராஜ் அவருடைய கோரிக்கையும் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பழகன் அவருடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படணும். அதையும் நம்ம ஒரு வேண்டுகோளா வைப்போம். அவங்களும் நிச்சயமா ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மூலமாக மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு அவர்கள் எடுத்து செல்வார்கள். அவர்களுடைய கோரிக்கையை மத்திய அரசாங்கம் பரிவோடு பரிசீலிக்கும். சரி யுவராஜ். செல்வம் சார், இப்போ இந்த பொதுவாக அந்த சுங்கச்சாவடிகள் பொறுத்த வரைக்கும் அன்பழகன் சாரா இருக்கட்டும், யுவராஜ் சாரா இருக்கட்டும், அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய அந்த முக்கியமான விடை என்ன அப்படின்னா, சுங்கச்சாவடிகள் முறையா இருக்கா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க, கடந்த ஆட்சியின் போதும் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியின் போதும் ஒப்பிட்டு பாருங்க, தேசிய நெடுஞ்சாலைகள் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு, சாலை மேம்பாட்டு பணிகள், சாலை வளர்ச்சிகளா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா இன்றைய வரையிலும் பணிகள் முடிக்கப்படாமல் நிறைய இருக்குங்கிறதையும் யுவராஜ் சார் குறிப்பிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, சாலைகள் மேம்பாடு அடையுது, சாலைகள் வளர்ச்சி அடையுது, போக்குவரத்து எளிமையாகுது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சுங்க கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி கரெக்டா இருக்காங்கிற கேள்வி வருது இல்லையா? ஒரு டோல்கேட்டை நான் கிராஸ் பண்றேன் போது அதுக்கு அரசு எவ்வளவு தொகை நிர்ணயிச்சிருக்காங்களோ அதுல ₹1 கூட குறைவில்லாம நான் கொடுக்குறேன். நீங்க எவ்வளவு தொகையை சொல்றீங்களோ அந்த தொகையில ஒரு 50 பைசா கூட குறையாம நான் கொடுக்குறேன். ஆனா அதே அரசு ஒரு விதிமுறை வச்சிருக்காங்களே, சுங்கச்சாவடிகள் இப்படி இருக்கணும் அப்படின்னு, அதுல நிறைய குறைபாடு இருக்குல்ல, அப்ப அதுக்கான கேள்வி நாங்க கேட்போம் இல்லையா? அது சரியா இருக்கா? இல்ல, இந்த குறைபாடுகள் இருக்குங்கிறத அரசு உணர்ந்து அல்லது கண்டுபிடித்து அதை சரி செய்வதற்காக தான் முதல்ல டோல்கேட்ல இப்ப இந்த பாலிசி நோட்டு
இப்போ வந்து கொள்கை அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. பாலிசி நோட்டு வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. இப்போ ஆகஸ்ட் 15க்கு பிறகு அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அமல்படுத்த போறாங்க. அமல்படுத்தப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு என்னென்ன சிரமங்கள் இருக்கு? இந்த 3000 ரூபாய் ஆனுவல் பாஸ் வாங்கின பிறகு, டோல் பாஸ் வாங்கின பிறகு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இத வந்து அவங்க ஒரு கமிட்டி, எக்ஸ்பர்ட் கமிட்டி நிச்சயமா ரிசர்ச் பண்ணுவாங்க, மானிட்டரிங் பண்ணுவாங்க. அதனால கண்காணிச்சு இதுல உள்ள குறைபாடு கண்டிப்பா களையப்படும். அதே நேரத்துல ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்லணும்னா, இந்த சுங்கச்சாவடி இருக்கு பாருங்க, இதுல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறதுனால என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு கஞ்சாவை வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து கடத்திட்டு போறான்னு சொல்லி ஒரு தகவல், ஒரு இன்டெலிஜென்ஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு, இன்டெலிஜென்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டோலா வந்து அவங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்துட்டு, இந்த வண்டி இந்த இடத்த கிராஸ் பண்ணிருக்கு, இந்த வண்டி அப்படின்னு சொல்லி அந்த அக்யூஸ்ட், அந்த குற்றவாளியை குற்றவாளியை கைது செய்து அந்த ஸ்மக்லிங் ப்ராப்பர்ட்டிய, அதாவது கஞ்சாவா இருக்கலாம் அல்லது ஒரு கொலை செய்து விட்டு, ஒரு கொலை குற்றம், கொடுமையான குற்றம், ஒரு கிரேவ் கேஸ் அஃபென்ஸ் பண்ணிட்டு அவன் எஸ்கேப் ஆகி போறான்னு வச்சுக்கிடுங்க, அவனை பிடிச்சிருவாங்க. இதுக்கு முன்னால ரொம்ப சிரமம், நீங்க ஊர் ஊரா போய் போலீஸ் தேடணும். இப்ப அப்படி இல்ல, ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னால நேஷனல் ஹைவேல இப்படி நடந்திருக்கு. அதுக்கிடையில இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒரு வண்டி நிக்காம வந்துருது சார். அந்த வண்டியை ஆக்சிடென்ட் பண்ண வண்டி எந்த வண்டினே தெரியல. ஆனா பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் வேணும்னு சொன்னா, அந்த வண்டி எத்தனை மணிக்கு அந்த அக்கரன்ஸ் நடந்தது, அந்த இன்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்தது, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், அதை தாண்டி எத்தனை கிலோமீட்டர்ல சுங்கச்சாவடி இருக்கு, அந்த சுங்கச்சாவடியை இந்த வண்டிகள்லாம் கிராஸ் பண்ணிருக்கு, அதை பார்த்து அந்த வண்டியை ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. பண்ண பிறகு அந்த விக்டிம் இருக்காங்க பாருங்க, பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கான நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவுல குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அல்லது குற்றங்களை தடுப்பதற்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த நிமிடம் வரையிலும் சுங்கச்சாவடிகள் முறையாக இல்ல, சுங்கச்சாவடிகள் அதுக்கு விதிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றப்படல, கழிப்பறை இல்ல, ஆம்புலன்ஸ் வசதி இல்ல, இந்த மாதிரி என்னென்ன விதிமுறைகளும் பின்பற்றப்படணுமோ அது எதுவுமே கிடையாது அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? இந்த நிமிடம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இல்ல ஒரு 80% சரியா இருக்குன்னா ஒரு 20% சரியில்லைங்கிறதா அர்த்தம். சரியா இருக்குன்றீங்களா? நான் நிச்சயமா நினைக்கிறேன். நான் என்ன கேட்டீங்கன்னா, முழுக்க அதாவது 100% சரியா இருக்குன்னு நான் வாதாடல. அதுக்காக வந்து சரியா இல்லைன்னு சொல்லி வாதாடுறது. பொதுவா 80% சரியில்லைன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய 20% சரியா இருக்குன்னா அது எங்க சரியா இருக்குன்னு தெரியல. தமிழ்நாட்டுல இருக்கா வேற எங்கேயாவது மாநிலத்துல இருக்கான்னு தெரியலன்றாங்க. நான் இன்னொரு வாதத்துக்குள்ள போக விரும்பல. ஏன்னு கேட்டா, இப்ப தனியார் ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் அண்ணன் அன்பழகன் அவர்கிட்ட ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க பஸ்ல நீங்க வந்து என்ன பஸ் எய்டு வச்சிருக்கணும், பஸ்ல வந்து இன்னும் கூட வேண்டாம் நினைச்சா இருந்தாலும் சொல்ல வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு வயதான முதியவர் வந்து சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு வராரு ஒரு ஆம்னி பஸ்ல. அவருக்கு திடீர்னு வந்து ஒரு சுகர் பேஷண்ட்னு வச்சுக்கிடுங்க, அதாவது அவர் வந்து சர்க்கரை நோயாளி, அவருக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா, இவங்க டிரைவர்கள் வந்து யாராவது மனசாட்சிப்படி அன்பழகன் சொல்லட்டும். இப்ப என்னன்னா, சுங்கச்சாவடி சரியா இருக்கான்னு கேட்டா நீங்க இது சரியா இருக்கான்னு கேக்குறீங்க. இப்ப அதுக்கான பதில் என்ன? எதுக்கு இல்ல கேளுங்க, இப்படிப்பட்ட குறைபாடுகள் சென்னையில இருந்து திருச்சி போற நெடுஞ்சாலையில 200 கிலோமீட்டர்ல சரியான கழிப்பறை, மெடிக்கல் பஸ் சைடு எல்லாம் ஒரு 6 ஏக்கர்ல சுங்கச்சாவடி பண்ண வேண்டியதெல்லாம் நாங்க தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் வந்து பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இந்த மத்திய அரசு வந்து சொல்லி இதை நிறைய சொல்லி 10 இடமா சொல்லிட்டு இருக்கான். எதுவும் பண்ணாத காரணத்தால நாங்க ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் ஒரு 6 ஏக்கர் இடம் வாங்கி உளுந்தூர்பேட்டையில இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு பேருந்து சர்வீஸ் பண்றது, நம்ம டோல்கேட் முன்னாடி ஒரு பேருந்து சர்வீஸுக்கு சர்வீஸ் ரோடு போட்டு பார்க்கிங் ஏரியா போட சொல்லி. எந்த இடத்துல பார்க்கிங் ஏரியா வச்சிருக்கீங்க? ஒரே சென்னை டு திருச்சியில 7 டோல்கேட்ல ஒரே ஒரு பார்க்கிங் ஏரியா வச்சிருக்கீங்க. அதனால நாங்க தனியார் உரிமையாளரே பண்ணி நாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுங்கச்சாவடியில பண்ண வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். பண்ணி நாங்க இது பண்ணிருக்கோம். இல்ல கேளுங்க, உங்களை குறை சொல்லணுங்கிறக்காக சொல்லி இந்த குறைபாடுகள் எல்லா இடத்திலும், அதே நேரத்துல மனிதாபிமானத்தோடு நடக்கிற உங்க டிரைவர்களும் இருக்காங்க. உங்க டிரைவர்கள் செய்யற சுங்கச்சாவடி சரியா இருக்கான்னு கேட்டா நீங்க அது சரியா இருக்கான்னு கேக்குறீங்க. இல்ல
இதே மாதிரி இன்னொன்னு கேளுங்க, வாகனத்தை ஓட்டக்கூடியவங்க ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு குடி போதையில ஓட்டக்கூடிய ஆம்னி பஸ் டிரைவர்ல இருக்காங்க சார். இதெல்லாம் எல்லா சமீபத்துல சிஏஜி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாங்க, சுங்கச்சாவடி தொடர்பாக சிஏஜி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாங்க. அதுல பரனூர் டோல்கேட் பத்தி உலகத்திலேயே அதி சிறப்பு வாய்ந்த டோல்கேட் பரனூர் டோல்கேட் சொல்லலாம். ஏன்னா 50 விழுக்காடு விஐபி வாகனங்கள் கிராஸ் பண்ணிருக்குதா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஆனா எந்த டேட்டாவும் கிடையாது, விஐபி வாகனங்கள் யாரு போனாங்க யாரு வந்தாங்கன்னு எந்த டேட்டாவும் கிடையாது. உலகத்திலேயே 50 விழுக்காடு விஐபி கிராஸ் பண்ண டோல்கேட்னா பரனூர் டோல்கேட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் மிக குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா 56 ஆண்டு, அதாவது 1956க்கு பிறகு கட்டப்பட்ட பாலத்துக்கு மட்டும்தான் டோல்கேட் வந்து வசூல் பண்ணணும். ஆனா 54ல பரனூர் டோல்கேட் பக்கத்துல இருக்கக்கூடிய பாலம் கட்டப்பட்டிருக்கு, அதுக்கு கட்டணம் வசூலிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 22 கோடி அதுல வசூல் ஆகியிருக்கு. இப்ப இது எவ்வளவு பெரிய முறைகேடு அப்படின்றாங்க. அதாவது எக்ஸெப்ஷனல் வெஹிக்கிள்ங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் எம்எல்ஏஸ் வந்து வாகனத்துக்கு கட்டணம் கட்ட மாட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட் கட்ட மாட்டாங்க, ஜட்ஜஸ் கட்ட மாட்டாங்க, அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் கட்ட மாட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த எக்ஸெப்ஷன்ங்கிறது வந்து எல்லா இடத்துலயும், அதாவது விதிவிலக்கு இந்தியாவிலேயே எந்த டோல்கேட் இல்ல சார். அது 50 விழுக்காடு விஐபி கிராஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எந்த டோல்கேட்லயும் இல்ல, பரனூர்ல மட்டும் எப்படி நடக்கும்? நான் ஒன்னே ஒன்று கேளுங்களேன், இந்த குறைபாடுகள் எல்லாவற்றையும் களைவதற்காகத்தான் முதல் முயற்சியாக முன்முயற்சியாக ஆகஸ்ட் 15ல இருந்து 3000 ரூபாய் வருஷத்துக்கான டோல் கட்டணம் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதை அமல்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த 3000 ரூபாய் பாஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு தனி ட்ராக் ஏதாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது 3000 ரூபாய் டோல் பாஸ் வச்சிருக்கிறவங்க நிக்க வேண்டாம், ஒருவேளை அந்த டோல்கேட்லயே கூட 3000 ரூபாய் பாஸ் ஆனுவல் பாஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தனியார் லாரிகளுக்கும், அதாவது சரக்கு போக்குவரத்து லாரிகளுக்கும் சில விதிவிலக்குகளை நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமா அண்ணன் யுவராஜும் அண்ணன் அன்பழகன் அவர்களும் சந்தோஷப்படுகிற வகையில், நீங்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற வகையில நடக்கும்.